அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இது மார்கழி மாதம். மார்கழி மாதம் அப்படின்னதுமே நமக்கு நினைவுக்கு வருது குளிரும், வாசலில் போடுற வண்ணமயமான அழகழகான கோலங்களும் தான் நம் நினைவுக்கு ஃபஸ்ட்டு வரும். கோலத்தின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கோலம் போடும் இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். இது லக்ஷ்மி தேவியின் வருகையை வரவேற்கிறது. இந்து நம்பிக்கையின்படி கோலமிடுவது 1000 ஆன்மாக்களுக்கு உணவளிப்பதாக கருதப்படுகிறது. அரிசி மாவில் செய்யப்படும் கோலங்கள் சிறிய பூச்சிகள் மற்றும் எறும்புகள் வீட்டிற்குள் வருவதை தடுக்கின்றன. இது இயற்கையான பொருட்களால் செய்யப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. கோலம் போடுவது ஒரு தியானம் போன்றது. மனதை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை தூண்டும். பண்டிகை காலங்களில் வண்ணப்பொடிகள் பயன்படுத்தி போடப்படும் கோலங்கள், புள்ளிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வரையப்படும் பாரம்பரிய கோலம், செம்மண் கொண்டு போடப்படும் எளிய மற்றும் பாரம்பரிய கோலங்கள். கோலம் என்பது வெறும் கலை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாகும். பண்டிகைகள், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது சிறப்பு கோலங்கள் போடப்படுகின்றன. தமிழ் கலாச்சாரத்தின் அலங்காரம் மட்டுமல்ல, அழகு, ஆன்மீகம், அறிவியல் மற்றும் பாரம்பரியத்தின் கலவை. தினமும் வாசலில் கோலம் போடுவது செல்வத்தை ஈர்க்கும், எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும், மங்களகரமான செயல்களை குறிக்கும். மேலும் இது ஆயுர்வேத மற்றும் அறிவியல் நன்மைகளையும் தருகின்றது. இதில் அரிசி மாவு பூச்சிகளை விரட்டும், சுற்றுச்சூழலுக்கு நல்லது.